மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவானோட தினமும் ஒரு 10 நிமிஷம் காத்தாலையும் சாயங்காலம் உட்காருங்கன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நானும் காலையில் ஒரு அரை மணி நேரம் பகவானிடம் உட்கார்வேன். பகவானோடு அமர்வு அப்படின்னு ஒரு 6 சின்ன சின்ன அந்த நேரத்தில் தோன்றிய உணர்வுகள்லாம் எழுதியிருப்போம். நேற்றுக்கு உட்காந்துருக்கும்போது இருப்புங்கிறத பற்றி யோசனை பண்ணியிருந்தேன். இருப்புங்கிறதா ரமணரோட இருப்பு எப்படி இருக்குங்கிறாப்பில் அந்த பாட்டு அமைஞ்சு போச்சு. அது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். முழுமையாக நமக்கு ஏற்படணும். அந்த உணர்வுகள்லாம் இப்படித்தான் இருக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் என்ன வார்த்தைகள் வந்ததோ அதை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை இப்போ படிக்கிறேன். எல்லோரும் நிதானமாக உள்ள வாங்கிக்கோங்க. ரமண இருப்பு. நமக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, இறப்பும் பிறப்பும் இல்லை, எப்போதும் இருக்கிறோம், இருந்து கொண்டே இருக்கிறோம். இப்படித்தான் பகவான் இருக்கார். ஆனந்தத்தில், அமைதியில், பேரறிவில், பேருணர்வில் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இது ரமணனுடைய இருப்பு. இதே போல் நம்மையும் இருத்துவார் பகவான். அதுக்காக தான் இதை படிக்கிறோம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு பகவானுடைய கருணை. உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத கருணை இது. அவர் தட்சிணாமூர்த்திங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். எல்லாருக்கும் தன்னுடைய நிலையை பகவான் எளிமையாக கொடுக்கிறார். தன்னை அண்டியவர்களுக்கு, தன்னை சரணடைந்தவர்களுக்கு, ஆத்ம விசாரம் செய்து அடைய வேண்டியதை அடைபவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறார். தென்படுவன, தென்படாதன, அறிந்தன, அறியாதன எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கிறது. நாமும் எல்லாமாய் இருந்து கொண்டே இருக்கிறோம். இருப்பு மட்டுமேயாய் இருந்து கொண்டே இருக்கிறோம். இருப்பு சுகத்தால் இருந்தபடிக்கே இருக்கிறோம். இருப்பில் இருப்பதால் எல்லாம் நம் இருப்பாய் நல் வைப்பாய் நம்மில் நிறையும் நாமே நிறைவாவோம். பகவானுடைய ஸ்டேட்டு. பகவான் நம்மையும் இந்த நிலையில் நிறுத்துவார். அதற்காக இந்த பாடலை அடிக்கடி கேட்டு மகிழ்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.